அஷ்டாவக்ர கீதை அத்தியாயம் 1. ஞானத்தின் முதல் படி. அன்புடையவர்களே, நாம் தற்போது அஷ்டாவக்ர கீதையின் ஞானத்தை மிகவும் எளிய முறையில் புரிந்து கொள்ளும் தொடரில் இருக்கிறோம். முந்தைய பகுதிகளில் இந்த நூலின் அடிப்படை உண்மையை பார்த்தோம். இப்போது நாம் இந்த நூலின் உண்மையான போதனையை ஸ்லோகம் வாரியாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். இந்த நூலில் மிதிலா நாட்டின் மன்னன் கிங் ஜனகா மகாஞானி அஷ்டாவக்ரா அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வி மிகவும் முக்கியமானது. எப்படி ஞானம் பெறலாம்? எப்படி விடுதலை கிடைக்கும்? எப்படி பற்றற்ற நிலை பெறலாம்? இதற்கு அஷ்டாவக்ரர் அளிக்கும் பதில்தான் இந்த நூலின் முழு ஞானம். இப்போது அந்த போதனையின் முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்லோகம் 1. முக்தி வேண்டுமென்றால் பொருள்களின் ஆசையை விஷம் போல விட்டுவிடு. மன்னிப்பு, நேர்மை, கருணை, எளிமை, சத்தியம் இவைகளை அமுதம் போல ஏற்றுக்கொள். இந்த ஒரு ஸ்லோகத்தில் மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் இருக்கிறது. மனிதன் துன்பப்படுவதற்கான முக்கிய காரணம் பற்றுதல். நாம் உலகத்தில் உள்ள பொருள்களை நம் சந்தோஷத்தின் ஆதாரமாக நினைக்கிறோம். பணம் கிடைத்தால் சந்தோஷம் என்று நினைக்கிறோம். புகழ் கிடைத்தால் சந்தோஷம் என்று நினைக்கிறோம். பொருள் கிடைத்தால் சந்தோஷம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த சந்தோஷம் நிலையானது அல்ல. ஒரு ஆசை நிறைவேறினால் மற்றொரு ஆசை உருவாகிறது. அதனால் மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் அஷ்டாவக்ரர் சொல்கிறார், பொருள்களின் ஆசையை விஷம் போல விட்டுவிடு. அதற்கு பதிலாக மனிதனின் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். மன்னிப்பு, கருணை, சத்தியம், எளிமை. இந்த குணங்கள் வளரும்போது மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். அந்த அமைதிதான் ஞானத்தின் கதவை திறக்கும். ஸ்லோகம் 2. அடுத்த ஸ்லோகம் இன்னும் ஆழமான உண்மையை சொல்கிறது. நீ பூமி அல்ல, நீர் அல்ல, அக்னி அல்ல, காற்று அல்ல, ஆகாயமும் அல்ல. இந்த அனைத்தையும் சாட்சியாக கவனித்துக் கொண்டிருக்கும் சுத்த சித்தமே நீ. இந்த ஸ்லோகம் அத்வைத ஞானத்தின் மையத்தை சொல்கிறது. நாம் பொதுவாக உடலையே நான் என்று நினைக்கிறோம். ஆனால் உடல் இந்த 5 பஞ்சபூதங்களால் உருவானது. பூமி, நீர், அக்னி, காற்று, ஆகாயம். அதனால் உடல் மாறும். ஆனால் உண்மையான நான் இந்த மாற்றங்களால் பாதிக்கப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் நாம் உடல் அல்ல, நாம் அதை கவனித்துக் கொண்டிருக்கும் சாட்சி. ஒரு மனிதன் இந்த உண்மையை ஆழமாக புரிந்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். பயம் குறையும், பற்றுதல் குறையும், மனம் அமைதியாக ஆரம்பிக்கும். இதுதான் அஷ்டாவக்ர கீதையின் முதல் அத்தியாயத்தில் அஷ்டாவக்ரர் சொல்லும் மிக முக்கியமான ஞானம். அன்புடையவர்களே, இது அஷ்டாவக்ர கீதையின் ஞான தொடரின் 3வது பகுதி. இந்த நூலில் இன்னும் மிக ஆழமான உண்மைகள் இருக்கிறது. அடுத்த பகுதியில் அடுத்த ஸ்லோகங்களின் ஞானத்தை நாம் தொடர்ந்து பார்க்கப் போகிறோம். இந்த ஆன்மீக பயணம் அஷ்டாவக்ர கீதையின் ஞானம் முழுமையாக முடியும் வரை தொடர்ந்து செல்லும். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.